Greetings to everyone. நான் Diana, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெய்னர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல சிச்சுவேஷன்ல நம்மளால பேச முடியும். அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் bright. So bright அப்படின்ற வேர்டை எந்த மாதிரி சூழ்நிலையில யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, she is a bright girl. The room is bright. That is a bright idea. ஓகே, சோ இந்த பிரைட் அப்படின்ற வேர்டு வந்து ஒரு நபரினுடைய அறிவை பத்தி சொல்றதுக்கு, இல்ல வெளிச்சத்தை பத்தி சொல்றதுக்கு, இல்ல ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்றதுக்குலாம் பிரைட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வேர்டு ஸ்வீட். இது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, the sweet person. The mango is sweet. That was a sweet moment. ஓகே, சோ இங்கேயுமே ஒரு நபரை வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஸ்வீட் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட்னுடைய டேஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ரொம்ப நல்ல ஸ்வீட்டா பிளசண்டா இருந்ததுன்னா, that moment the situation was very sweet அப்படின்னு யூஸ் பண்ணலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற வேர்ட் strong. இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம்னா, he is very strong. The rope is strong. The dish is very strong. அதாவது அவங்க பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ட்ராங் சொல்லலாம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங் சொல்லலாம். நம்ம ஏதாவது சாப்பிடுற டிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிளேவரா இருக்கு, நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப காரமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்ம ஸ்ட்ராங் யூஸ் பண்ணலாம். அடுத்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், கோல்ட். He gave me a cold look. The water is cold. It was a cold day. இந்த கோல்ட் எங்க பார்க்கலாம், நம்ம பார்க்கிற பார்வை. he gave me a cold look அப்படின்னா, அந்த கோல்டு லுக் அப்படின்னா ஒரு எமோஷனே இல்லாம ஒரு டல்லான லுக் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வெதர் சொல்லலாம். வெளியில வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சோ இந்த கோல்டு வேர்டு வந்து இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரைட், கோல்ட், ஹெவி, ஸ்வீட் இதுல என்ன மாதிரியான வேர்ட்ஸ்? இதுதாங்க அட்ஜெக்டிவ். சோ இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ வச்சு ஒரு நபரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு பொருளை டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் டிஸ்கிரைப் பண்ணலாம். சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from me.